வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக ஒரு முக்கியமான கணக்கு. பார்ப்போம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்ப்போம். A ball is thrown vertically upwards with an initial velocity of 150 meters second. The ratio velocity after 3 seconds is 3 second and 5 second is x plus 1 divided by x. The value of x ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? Take g is equal to 10 meter per velocity வந்து 150 meter per second வரும். பார்த்துருக்கோம். 1 meter per second. Okay. அதனுடைய acceleration meter per second square. மீட்டர் per second square. இதில் ஒரு பார் போட மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 150 மீட்டர் per second கொடுத்தாங்க. ஜி வந்து 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபைனல் வெலாசிட்டி v is equal to initial velocity. Final velocity v is equal to initial velocity u plus acceleration a and time t தெரியும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். v is equal to 150 minus 10t at t second. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 செகண்டுக்கு என்ன ஆகும், இது வந்து v3 equal to 150 minus 13 ஆகும். வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு ஆமாம், இது சால்வ் பண்ண 120 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். சிமிலர்லி 5 செகண்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, 150 minus 50, இதை சால்வ் பண்ணால் 100 மீட்டர் per செகண்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த ரேஷியோ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த ரேஷியோ x plus 1 divided by x வந்து இந்த வெலாசிட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ரேஷியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 120 divided by 100 அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 6/5 கிடைக்கும். இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஆனால் என்ன செய்யறாங்க, கொஸ்டின் செட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ரொம்ப குழப்புற மாதிரி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நமக்கு தெரியும். v is equal to u plus at. இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அது முதல்ல நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்புறம் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, ஃபார் எனி டைம். ஒன்ஸ் இதை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யலாம், ரேஷியோ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இல்லை வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் செட் பண்ணணும்னு நினச்சி இந்த வாத்தியார் நினச்சிட்டாரு, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அவங்களுக்கு செட் பண்ணியிருக்காரு.